அனைவருக்கும் வணக்கம். விழிப்புணர்வு என்றால் என்ன? விழிப்புணர்வின் அர்த்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளோம்? நாம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பொழுதும் இல்லை ஒரு இடத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் விழிப்புணர்வு என்பதன் அர்த்தம் எவ்வாறு நமக்கு கற்பிக்கப்படுகிறது? நாம் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அன்றாடம் அலசி ஆராய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அது நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் மிக முக்கியமாக நீங்கள் அது பள்ளியில் படிக்கிறீங்களோ கல்லூரியில் படிக்கிறீங்களோ விழிப்புணர்வுடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பது மிக அவசியம். அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பொதுவாக இந்த சமூகத்தில் நமக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? இந்த சமூக பார்வையை பொறுத்தவரையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சில செயல்களை நாம் செய்தோம் அதில் இருக்கின்ற தீய விளைவுகளை பற்றி மட்டும் அடிக்கோடிட்டு காட்டி, நீ இப்படி செய்தால் இவ்வாறு ஆகிவிடுவாய், இப்படியெல்லாம் நடந்துவிடும், இது மாதிரி ஒரு நெகட்டிவான, அதாவது அதில் இருக்கிற அந்த தீய விஷயங்கள் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை தான் நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அடிப்படையில் இதான் ஃபண்டமெண்டலி இட்ஸ் ராங்னு சொல்லலாம். அடிப்படையாகவே இது மிக தவறு. ஏனென்றால் ஒரு விஷயங்களை எப்போதுமே பண்ணக்கூடாது பண்ணுனா இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு பயம்தான் வருமே தவிர அதை பற்றி தெளிவு வராது. அப்போ விழிப்புணர்வு என்பது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறதா அப்படின்னு கேட்டால் முற்றிலுமாக இல்லை. ஏனென்றால் எல்லாருமே எல்லா விதமான பயிற்றுவிப்பு முறைகளிலும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு விழிப்புணர்வு என்ற பெயரில் ஒரு விஷயத்தை உட்புகுத்தி, அதாவது பயத்தை உட்புகுத்துகிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான உண்மையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் யாரிடம் போய் நாம் கேட்டாலும் விழிப்புணர்வுனா என்னங்க அப்படின்னு நீங்களே உங்கள் சகதியில் இருக்கிறவங்களையோ உங்களோட நண்பர்களோடையோ இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் உறவாடி பார்க்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சு பாருங்களேன். நீங்களே உங்கள் அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ இல்லை உங்களோட டீச்சர்ஸ்டையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்களுடைய நண்பர்களிடம் விழிப்புணர்வுனா என்னங்கன்னு கேளுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியில் வேகமாக போகக்கூடாது, வேகமாக போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும்ப்பா, இதான் சொல்லுவாங்க. அவங்க இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. எதற்கு பேர் விழிப்புணர்வா? உதாரணத்திற்கு இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, இந்த தண்ணியை குடித்தா கோல்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை குடித்தா கோல்டு வந்துடும். என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவான, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய உண்மைதான். அதாவது ஒரு சில தண்ணிகளை நம்ம சாப்பிடும்போது உடல் கெட்டு போயிடும். ஒரு சில குறிப்பிட்ட வேகத்தை கடந்து நம் வாகனத்தை செலுத்தும் போது அது விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? இப்படி சொன்னால் என்ன ஆகும்னா பயந்து போய் ஸ்லோவாக போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளோட மனம் மறந்துட்டு திருப்பி வேகமாக போயிடும். அதேமாதிரி ஒரு சில நேரத்தில் தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல தாகம் எடுக்கும்போது டக்குன்னு எடுத்து குடிச்சிடுவாங்க. அப்போ விழிப்புணர்வுனா என்னங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இது. பார்த்தீங்கன்னா 1955 மிஸ்டிக், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிட்னியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்கும்போது அவர் சொன்ன விளக்கத்தை தான் அந்த பதிவில் உங்களுக்கு பேச போகிறோம். இது மூலமாக உங்களுக்கு என்ன புரியும்னா, விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு இன்னையிலிருந்து வரணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பதிவுக்கு பிறகு அது விழிப்புணர்வாக நம்ம செயல்படணும். அதுக்காக தான் இந்த பதிவில் அவர் என்ன பதில் சொன்னார் அந்த கேள்வி கேட்கும்பொழுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விழிப்புணர்வு என்பதன் அர்த்தம் என்ன, விழிப்புணர்வுடன் இருப்பது என்றால் என்ன, இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நான் இங்கே நிற்கிறேன், நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது, அதாவது இங்கே இப்பொழுது என்பதை உணர்வது. இதுதான் முதலில் விழிப்புணர்வு என்பதனுடைய அடிப்படை புரிதல். ஹியர் நவ் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா மிகப்பெரிய ஞானியான ஓஷோ அவர்களும் இதை குறிப்பிடுகிறார். ஹியர் நவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழில் சொல்வதென்றால் இங்கே இப்பொழுது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே இங்கே இப்பொழுதில் தான் இருக்குது. எதுவுமே ஃப்யூச்சர்லேயோ, அதாவது எதிர்காலத்திலோ கடந்த காலத்திலோ இந்த உலகம் இயங்கவில்லை. இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் அனைத்துமே இங்கே இப்பொழுதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. ஆனால் மனிதனின் மனம் இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறது. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. என்ன இப்படி சொல்கிறீங்க, இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது மனிதனுக்கு மட்டும்தாங்க ரத்தம் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக போயிட்டுருக்கு பூமி. அதாவது ரத்தம் பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முதல். அப்போ மனிதனுங்கிற ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான், மனிதனும் ஒரு மிருகம்தான், ஹியூமன் இஸ் சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம். மனித மிருகத்திற்கு மட்டும்தான் ரத்தம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுகிறது. இதனுடைய அடிப்படை காரணத்தினால்தான் நமக்கு சிந்தனையும் பகுத்தறிவும் இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்க வேண்டும். சிந்தனை பகுத்தறிவு இருந்தால் நம்ம சிந்திப்பதெல்லாம் நடக்க வேண்டும். அங்கே தான் நமக்கு ட்விஸ்ட்டு, அதாவது மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனம் எப்படி செயல்படும் என்றால் நெகட்டிவான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றலுடையது என்பதையும் நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். அதாவது மனோதத்துவத்திலும் இதை தான் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதை நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த விழிப்புணர்வு என்பதனுடைய அடிப்படை அர்த்தத்தை நாம் அவசியமாக புரிந்து கொள்வது அவசியமாகிறது என்பது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஹியர் நவ், இங்கே இப்பொழுது என்பதை என்ற நிலையில் இருப்பதன் பேர் தான் விழிப்புணர்வு. நான் இங்கே நிற்கிறேன், நான் இன்று நின்று பேசி கொண்டிருக்கிறேன், நான் உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துல இப்போ இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய மனம் ஒன்று எதிர்காலத்தையும் கடந்த காலத்துக்கும் இடையிலேயே நடந்து கொண்டிருக்கும்.
ஸோ இதனுடைய விளைவாகத்தான் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கவனமாக படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவனமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறத விட விழிப்புணர்வுடன் செயல்படுன்னு சொல்கிறது தான் மிக சரியாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்தில், யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட், நீ கவனமாக படிக்க வேண்டும். கவனம் என்றால் ஒரு புள்ளியில் மட்டும் உங்களோட மனம் செயல்பட அலோவ் பண்ணுறது, அதாவது அனுமதிக்கிறது. உங்கள் மனதை ஒரு புள்ளியில் மட்டும் செயல்பட அனுமதிக்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் இழக்க நேரிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சூழலில் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த சுற்றி நிறையா அந்த கிளிகள் சப்தம், சுற்றி இருக்கிற மரங்கள், இந்த காற்றோட சப்தம் எல்லாத்தோட விழிப்புணர்வோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா திடீர்னு ஒரு காக்கா வேகமாக கத்திட்டாலோ இல்லை ஏதாவது மேலே விழுந்தாலோ அது என்ன விழுது அப்படிங்கிற விழிப்புணர்வு எனக்கு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நான் இங்கே இப்போ இருந்தால் தான் உங்கள்கிட்ட நான் தெளிவாக பேச முடியும். ஸோ இதுதான் அடிப்படையான விஷயம். அடிப்படையான செய்தி என்னென்னா, விழிப்புணர்வுங்கிறது என்னென்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நீங்கள் ஏங்க இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க இந்த பதிவுலன்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. ஏன்னா எத்தனை முறை நாம் பதிவுகளை போட்டாலும் அந்த பதிவு அந்த முழுமையாக பார்க்குற பொறுமையும் நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல. பட் இருந்தாலும் நல்ல செய்திகளை நம்ம இந்த மாதிரி பிறரோட பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயங்கிறது அடிப்படையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ விழிப்புணர்வுன்றது என்னென்னா இங்கே இப்பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லணும். இன்னும் டீட்டெயிலாக இங்கே இப்பொழுதுனா இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே, இது இன்னும் தெளிவாக புரியலையே அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மரங்கள், மனிதர்கள், ஒரு வாகனத்தின் சத்தம், ஒரு பறவையின் விரைவான பயணம், இவை பற்றி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இதை பேசும்போதே தெரியும். இதுக்காக ஒரு பதிவு போடுற யூடியூப்பில் இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமேன்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் நிற்கும்போது ஆமாம் இந்த இடத்துல நின்னா புறா கத்தும், அதாவது புறா சப்தமிடும், காற்று நல்லா அடிக்கும், தென்றல் காற்று நல்லா வீசும், ஆமாம் அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. அப்போ இது எல்லாருக்குமே மேலோட்டமாக தெரியும். அப்போ விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எப்போதுமே எல்லா சப்தத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கும் போது தான் இங்கே இப்பொழுது இருந்து செயல்பட முடியும். அதோட தொடக்கத்தை இன்னும் முடிக்கல, கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், இந்த சப்தங்களை அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் மேலோட்டமான அனுபவத்தில் நம்மில் பெரும்பாலானோர் திருப்தி அடைகிறோம். ஆமாம் என்ன சொல்கிறோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த மைண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, மனதில் எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஆமாம் அந்த இடத்துக்கு போனாக்கா அங்கே ஒரு குளம் இருக்கும், அங்கே பறவைகள் இருக்கும், அந்த குளத்தில் தாமரைப்பூ இருக்கும். சில சமயத்தில் நம்ம போகும்போது சம்டைம் அதாவது சில நேரங்களில் அந்த குளத்தில் தண்ணி இல்லைன்னா தாமரைப்பூ இருக்காது, சில சமயத்தில் கொக்கோ எதுவும் அங்கே இருக்காது. ஆனால் என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இது குளம், அங்கே தாமரை இருக்கும், பூ இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தை நம்ம அங்கே இழக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இல்லை, நம்ம கடந்த காலத்தில் இருக்கிறோம். 10 நாளுக்கு முன்னாடி அந்த குளத்தில் தண்ணி இருந்தது, அதில் தாமரைப்பூலாம் வளர்ந்துருந்தது. ஆனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வழியாக போகும்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். நம்ம இன்னும் அந்த 10 நாளைக்கு, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே என்ன நிகழ்ந்திருக்கோ அந்த ஞாபகத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்போ ஹியர்ந்தவங்கிறது இங்கே இப்பொழுது வருது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் நாம் கொஞ்சம் ஆழமாக சென்றால், எங்கே ஆழமாக செல்வது, இங்கே இப்பொழுது நிற்க முடியல. ஏன்னா இதை நீங்கள் நிறைய பேர்கிட்ட அனுபவிக்க முடியும். நீங்கள் பேருந்து பயணத்திலோ இல்லை உங்களோட சக நண்பர்களிடமோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமோ அவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களா என்று நீங்கள் பார்க்கலாம். நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வேறு ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபோன் எடுத்து பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே அப்படின்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மனதனோட செயல்பாட்டில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு என்பதே இல்லை. அதாவது நம்ம சேரில் உட்காரும்போது சரி, நடக்கும்போது தடுமாறுறது, இந்த மாதிரி உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணணும், உங்களுக்குள்ளாரே நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வு வர்றதுனா அதான். விழிப்புடன் செயல்படுவது என்பது நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கண்டு பயந்து கொண்டு உட்கார்ந்திருப்பது அல்ல. விழிப்புடன் இங்கே இப்பொழுது இருப்பது, இங்கே இப்பொழுது இருந்தால்தான் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டு நாம் செயல்பட முடியும். மாணவர்களாகி நீங்கள் படிக்கும் பொழுதும் அதைத்தான் நீங்கள் செய்தாக வேண்டும். இங்கே இப்பொழுது அப்படி செயல்பட வேண்டும். படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு டிவி பக்கம் உட்காந்துட்டு சவுண்டாக இருக்கிற இடத்துல போய் படிப்பீங்க. அப்போ படிக்கும்போது என்ன ஆகுன்னா டிஸ்ட்ராக்ஷன் மைண்டு. ஏன்னா மைண்டோட செயல்பாடு வேறு. அப்போ மைண்டோட செயல்பாடு, அதாவது மனதனுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கிறதுனால அப்போ அது அதாவது மைண்ட் இடையூறு ஆவதற்கான அனைத்து காரணங்களையும் உருவாக்கி வைத்துவிட்டு நாம் அங்கே உட்கார்ந்து படிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஸோ நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் இல்லாது படிப்பதனால்தான் படித்தது போல் இருக்கும். பல எக்ஸாம் ஹாலில் தேர்வு எழுதும்போது எனக்கு மறந்துருச்சு, எனக்கு என்னன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு சில குறிப்பிட்ட அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வரைபடங்கள் நினைவுக்கு வரவில்லை என்று சொல்வீர்கள். இதற்கான அடிப்படை காரணம் நீங்கள் விழிப்புணர்வு நிலையில் இருந்து படிக்கவில்லை. ஸோ அதற்காக தான் இந்த பதிவை நான் திரும்பவும் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதை இன்னும் நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஸோ இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ என்ன பண்ணணும் அப்போ, எனவே என்ன செய்ய வேண்டும் நாம், அப்போ விழிப்புணர்வு என்பதனோட அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம அலசி தெரிஞ்சுக்கலாம், ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாம் கொஞ்சம் ஆழமாக சென்றால், ஆழமாக என்றெல்லாம் ஒருவருக்குள்ளாரும் ஆழமாக மனம் எவ்வாறு அங்கீகரிக்கிறது, எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது, எவ்வாறு தொடர்பு படுத்துகிறது, எவ்வாறு பதிவு செய்கிறது, எவ்வாறு அடையாளம் கொடுக்கிறது என்பதை உணர முடியும். அப்போ மனம் என்ன பண்ணும், மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுமையாக இருந்து நம் மனதை நம்ம கண்காணிக்க வேண்டும். புத்தருடைய சில போதனைகளிலும் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புத்தர் அவர்களுடைய முழுமையான அந்த என்ன சொல்லலாம்னா அவருடைய சேவையும் மனித குலத்திற்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், விழிப்புணர்வுடன் இருப்பது எப்படி என்பதைத்தான் அவர் முழுக்க அவர்களுடைய சீடர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பயிற்றுவித்திருக்கிறார்னே சொல்ல முடியும்.
ஸோ அப்போ வந்து நம்ம வாட்ச் பண்ண முடியும். நம்ம எப்படி வாட்ச் பண்ண முடியும்? அப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் இன்னும் ஒருத்தர் என்னை வாட்ச் பண்ணாருன்னா நான் ரொம்ப கவனமாக பேசுகிற மாதிரி வரும். அப்போ இன்னொருத்தர் இல்லைன்னா நான் இஷ்டத்துக்கு பேசலாமா? முடியாது. அப்போ நம்ம எப்போ தனிமையில் இருந்தாலும் இன்னொரு இடத்துல இருந்தாலும் நம்மளே வாட்ச் பண்ணணும். அதான் விழிப்புணர்வு. அப்போ எப்போ நம்ம கண்காணிக்க முடியும்? இங்கே இப்பொழுது என்ற நிலையில் இருக்கும்போது தான் நாம் எல்லா செயல்களையும் திறம்பட செய்ய முடியும். ஒரு சில பேர் கேட்பீங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதே, நாளை என்று ஒன்று இருக்குது, அடுத்த செகண்ட் ஒன்று இருக்குது, என்னையா பேசிகிட்டு இருக்கிற நீ? இந்த விழிப்புணர்வு. ஆமாம், உண்மைதான். அடுத்த வினாடி கூட இந்த வினாடியின் தொடக்கத்தில் தான் அடுத்த வினாடி கூட ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது there is no future, there is no past. கடந்த காலம் என்று ஒன்றும் இல்லை, எதிர்காலம் ஒன்றும் இல்லை. இயற்கையின் வழி பார்க்கும்பொழுது அப்போ இந்த நிகழ்காலம் என்ற ஒன்று மட்டுமே உண்மை. ஹியர் நவ், இங்கே இப்பொழுது என்பது மட்டும்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனித மனம் இதற்கு எதிரானது. இதற்கான விளக்கத்தை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஆழமாக உள் சென்று பார்த்தால், அதாவது உங்களுள் பார்த்தால் மனம் எப்படி செயல்படுகிறது, உங்களுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்களே புரிஞ்சுங்கன்னு மொட்டையாக சொல்லிடுவாங்க. அதான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தெளிவு கொடுக்காமல் சொல்லிடுவாங்க நம்ம ஊரில். நீங்கள் உங்களே புரிஞ்சுக்கப்பா, நீ போய் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி. எப்படி முயற்சி பண்ணுறது? உள்ளுக்கு போய் புரிஞ்சுக்கணும். உள்ளுக்கு போய் எப்படி போகிறது? அது சில பதிவுகளை நான் பின்னாடி பேசுகிறேன். பட் இந்த விழிப்புணர்வுக்கான அர்த்தத்தை மட்டும் தாங்கள் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது மனம் எப்படி செயல்படுது, எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுது. அதாவது ஒரு விஷயங்களை அக்செப்ட் பண்ணும், சில விஷயங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணும், அதை கண்டமெண்ட் பண்ணும். வேணாம், இது தேவையில்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் செயல்பட்டு வந்து பொறுமையாக கவனமாக இருந்து உங்களோட மனதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். மனம் எப்போதும் அதாவது எப்போதும் கணிக்கிறது. எப்போதும் என்ன பண்ணணும்? மைண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணும். இப்போ கூட ஒரு சில பேர் என்னோட பதிவை பார்த்துட்டு இருக்கும்போதே முடிவு பண்ணிவிடுங்க, இவர் ஏதோ பேசுகிறாரு, ஏதோ விளாட்ற மாதிரி இருக்குது, என்ன தான் பேசுகிறாருன்னு பார்ப்போமே ஒரு சில பேர் பார்ப்பாங்க. பேசல பார்த்தீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் கேட்கவே முடியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷம் ஒரு சில குறிப்பிட்ட வினாடிகளிலே பதிவை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்கள். அதுவும் தவறு. என்ன பண்ணுறதுனா, கண்டிக்கிறது. சில விஷயங்கள் வந்து இன்னும் இவர் சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அது வந்து மனதனுடைய செயல்பாடு. அது உங்களுடைய குறையில் உங்களுடைய மனம், எல்லாருடைய மனமும் அப்படி தான் செயல்படுகிறது. எப்போதும் ஒரு முடிவை எடுத்துவிடும். இன்னொன்று, மனது வந்து எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லா விஷயங்களையும் கண்டிக்கும், எதிர்க்கும். இது வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்று எதிர்க்கக்கூடிய ஆற்றலுடையது தான் உங்களுடைய மனம். ஸோ இந்த முழு செயல்முறையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த விஷயத்துக்கு தேவையான விஷயங்களை தான் உலகத்தை பேசிகிட்டு இருக்கேனாங்கிறது வந்து நான் செக் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் வந்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது. ஸோ விழிப்புணர்வுங்கிறது வெளிப்புற நிலை, உட்புற நிலை என்ற எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளபடி பார்ப்பதாகும். இதுதான் அவர் சொன்னது. ஸோ நீங்கள் சாப்பிடும் போதும், அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, படித்து கொண்டிருந்தாலும் சரி, தேர்வு எழுதி கொண்டிருந்தாலும் சரி, இல்லை பயணம் செய்து கொண்டிருந்தாலும், எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுன்னா, உங்களை நீங்களே ஒரு சாட்சியாக இருந்து பார்ப்பது தான் விழிப்புணர்வு. ஸோ அதன் அடிப்படை தான் ஹியர் நவ், இங்கே இப்பொழுது என்ற நிலையில் செயல்பட்டால் மட்டுமே தான் உங்களால் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க முடியும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு மிக சிறந்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த பதிவை நான் பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.